அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிகோ பென்விக். விவிலியத்தில் உத்தரிக்கிற ஸ்தலத்துடைய கோட்பாடு எங்கே இருக்குது? ரொம்ப மதிப்பிற்குரிய சிஸ்டர் ஆரோக்கியமேரி அவர்களுடைய பக்தர்கள், அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்க மோஸ்ட்லி வைக்கிற இந்த வீடியோஸில் வச்சுருந்த கேள்வி ஏற்கனவே யாரும் அட்ரஸ் பண்ணியிருப்பார். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பலர் கிடையாது, சில பிரிவினை சபைகள் இதற்கான இதை வைக்கிது. விவிலியத்தில் எங்கப்பா இருக்குது அப்படின்னு. நாம் பர்கேட்ரி அப்படிங்கிறது பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்னார் பாயிண்ட்டை மறுபடியும் நம்ம விளக்கி ஆகணும். இந்த பைபிள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே, பைபிள் அப்படிங்கிற ஒரு நூலுக்குள்ளே நாம் பர்கேட்ரி அப்படிங்கிறத தேடுறதுக்கு முன்னாடி பர்கேட்ரி அப்படிங்கிறது ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு புரிதலில் இருந்து மாறி அது ஒரு செயல்முறை, ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வரணும். அப்போ தான் நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியும். நம்ம இப்போது இறந்ததுக்கப்புறம் இங்கே போவோம் இல்லைனா சென்டருக்கு ஒரு நடுவில் இருந்து விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு புரிதலாக இருக்கும். அந்த புரிதல் ஓகே. ஆனால் இது கிறிஸ்துவ புரிதலா, இது கிறிஸ்தவத்தின் ஒரு புரிதலா, கிறிஸ்துவின் கண்ணோக்கில் ஒரு புரிதலா அப்படின்னு நம்ம நம்மளை கேள்வி கேட்டுக்கணும். இது நம்ம மோஸ்ட்லி இப்போ கத்தோலிக்கர்கள்கிட்ட நீங்கள் பைபிளில் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான பேர் வைக்கிற புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கபேயர் புத்தகம். இது ப்ராட்டஸ்டன்ஸோட பைபிளில் இருக்காது. 2 மக்கபேயர் புத்தகங்கள். அதில் 2 மக்கபேயர் 12வது அதிகாரம். அதில் இந்த முக்கியமான ஒரு கோட்பாடு, இதோட ஒரு பர்கேட்ரியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதில் இருக்கும். அதாவது இறந்தவர்களுக்காக மன்றாடுவது. இந்த மக்கபேயர் புத்தகத்தை மார்ட்டின் லூத்தர் எடுத்திருப்பார். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய சோலா ஃபிடே அப்படிங்கிற விசுவாசம் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்கு அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த 73 புத்தகத்திலிருந்து பல புத்தகங்களை எடுத்தார். அதில் ஒன்று இந்த மக்கபேயர் புத்தகம். இதில் 2 மக்கபேயர் 12வது அதிகாரத்தில் தலைவராக இருக்கிற யூதா என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய படைகளில் இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போனவங்களுக்காக இவர் மன்றாடுகிறார். இறந்து போனவங்க கடவுளுடைய முகத்தின் முன் அவங்க போய் சேரணும், அவங்க போய் கடவுள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுக்காக மன்றாடுகிறார். இது ஒரு புத்தகம். இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம், ஓகே அப்போது இறந்ததுக்கப்புறம் ஒரு இது இருக்குது, கடவுள்கிட்ட நம்ம மன்றாடினா அவங்க அவளை சுத்திகரித்து, அவங்க பாவத்தில் இருந்தாலும் அவங்கள சுத்திகரித்து அவங்க முன்னாடி ஏற்றுக்குவார் அப்படிங்கிற ஒரு புரிதல். இப்போது இதை நீங்கள் ப்ராட்டஸ்டன்ட் கிட்ட சொல்ல முடியுமா கேட்டால், இது பைபிள் கிடையாது, நீங்களா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்வாங்க வரலாறு தெரியாத ப்ராட்டஸ்டன்ட்ஸ். சரி, அவங்க வழிக்கே போகலாம். விவிலியத்தில் எங்கே இருக்குது? விவிலியத்தில் 1 இல்லை 2 இல்லை நிறைய இடங்கள்ல இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு வீடியோவில், இந்த ஷார்ட்டான வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் உங்களுடைய சௌகரியத்துக்காக நான் இந்த எல்லா வசனங்கள் எல்லா இடத்துலேருந்தும் எடுத்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். அதோடு சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதிலேருந்து நீங்களே எடுத்து புரிஞ்சுக்கலாம். இதை கேட்கலாம், இதுன்னு அங்கேருந்து நீங்கள் சுட்டு நீங்கள் ஒன்றா ஒரு கோர்வையாக சொல்லி வச்சுருக்கீங்க. இது பர்கேட்ரி உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டேங்குது. உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படின்னு சுத்திகரிப்பு நடக்குது, இறந்தவங்களுக்கு அப்புறம் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், நாங்கள் அதே கேள்வியை திரும்பி வைக்கலாம். விவிலியத்தில் நீங்கள் தமத்திருத்துவம், மூவர் இறைவன் அப்படிங்கிற கான்செப்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் இங்கேருந்து எடுத்து தருவீங்க அப்படின்னு நான் கேட்கலாம். கத்தோலிக்கர்கள் கேட்கலாம். அதே பிரிவினை சகோதரர்களிடம் கடவுள் இயேசு சொல்லியிருக்காருப்பா, பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு. சரி, அவங்க 3 பேரும் கடவுள் அப்படின்னு அவர் சொன்னாரா? இவங்க 3 பேரும் 3 நபர்கள் ஒரே கடவுள் அப்படின்னு சொன்னாரா? இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற உறவு என்ன? இவங்க 2 பேரும் எப்படி, யாரிடமிருந்து வருகிறார், யாரிடமிருந்து புறப்படுகிறார், இதெல்லாம் பற்றி சொல்ல முடியுமா? ஒரு வசனத்திலிருந்து, ஒரு பகுதியிலேருந்து, ஒரு அதிகாரத்திலேருந்து இல்லை. தமத்திருத்துவம், மூவர் இறைவன், திருத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ட்ரினிட்டி அப்படிங்கிற வார்த்தையும் கிடையாது. ஸோ அதே போல தான் இந்த பர்கேட்ரி, இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு, இந்த ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துலேருந்து எடுக்க முடியாது. ஆனால் இதோடைய புரிதல் விவிலியம் முழுவதுமே இருக்குது. அதிலேருந்து உங்களுடைய சௌகரியத்துக்காக கீழே போட்டுறேன், நீங்கள் அதிலேருந்து படிக்கலாம். முதல்ல இயேசுடைய வாயிலிருந்து இது வர்றதை நம்ம பார்க்கலாம். எங்கே சொல்கிறாரு அப்படின்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32. ரொம்ப பிரபல்யமான ஒரு பகுதி. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்கிற குற்றம், எதிராக செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார். இதில்
எங்கப்பா இயேசு வந்து அடுத்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கண்டினியூஸாக வாசிங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எய்தர் இன் திஸ் ஏஜ் ஆர் இன் தி ஏஜ் டு கம் அப்படிங்கிறார். அதாவது இந்த பாவத்துக்கு உங்களுக்கு இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? நீங்கள் இறந்ததுக்கப்புறமும் ஒரு மன்னிப்பு இருக்குது. ஆனால் அந்த மன்னிப்பு யாருக்கு கொடுக்க மாட்டேன்னா, பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்கிற இந்த பிளாஸ்பமி, இந்த தேவதூஷணம், இதுக்கு வந்து இந்த பரிசுத்த ஆவிக்கு எதிராக செய்கிற இந்த பாவத்துக்கு வந்து மன்னிப்பு மறுமையில் கிடையாது அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? அப்போ நீ இறந்ததுக்கப்புறம் உங்களை கடவுளுடன் ஏற்புடையவராக்குவதற்கு ஒரு மன்னிப்பு, ஒரு சுத்திகரிப்பு இருக்குது. அந்த சுத்திகரிப்பின் மூலமாக நீங்கள் ஏற்புடையவர் ஆக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற அவரே சொல்கிறார். இப்படி வந்து பல இடங்களில் வந்து இதோடைய தாக்கம், இதோடைய ஒரு எக்கோ வந்து நமக்கு இருக்குது. இயேசு வந்து இதை இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு. லூக்கா 12வது அதிகாரம் 57, 58. அதில் வந்து எதிரியோடு நாம் உடன்பாடு செய்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே இது வரும். இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற்றப்பட மாட்டீர்கள் என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது till you have paid the last price, நீங்கள் இந்த உலகத்தில் பண்ணது, நீங்கள் இந்த உலகத்தில் ஏற்புடையவராக இருந்தாலும் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றிருந்தாலும் நீங்கள் செலுத்த வேண்டிய ப்ரைஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கடவுள் இயேசு எல்லாருக்கான பாவத்துக்கான பலியாக அவர் செலுத்தி விட்டார், உண்மை. ஆனால் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கானதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் பாவத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் இந்த இம்மையிலிருந்து மறுமைக்கு செல்லும்போது அப்படின்னு இயேசு சொல்கிறார். போன வசனத்திலே சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் அப்படி போகும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை ஆர் நீங்கள் செலுத்த வேண்டிய காசு அப்படின்னு ஒன்று இருக்குது. செலுத்த வேண்டிய காசு அப்படின்னா நீங்கள் பட வேண்டிய துன்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கடைசி பென்னி வரைக்கும், கடைசி காசு வரைக்கும் நீங்கள் செலுத்துகிற வரை உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறார். இது வந்து ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லியிருந்தாலும் இது மொத்த சால்வேஷனுக்கும் பொருந்தும். மொத்த மனிதனின் இறையாட்சிக்குள்ளே என்ட்ராகிற இது இருக்கு இல்லையா, அதுக்கு பொருந்தும். அதற்காக தான் இதை சொல்கிறார். இந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார். நீங்கள் கடைசி காசு வரைக்கும் நீங்கள் கட்டி தான் ஆகணும். கடைசி காசு வரைக்கும் நீங்கள் இறந்ததுக்கப்புறமும் கட்டி ஆகணும். கட்டினா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதை கடவுள் உங்களுக்கு சுத்திகரிக்கிறார், கடவுள் உங்களை சுத்திகரித்து உள்ளே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கடைசி காசு வர செலுத்தி உள்ளே செல்வது அப்படின்னா என்ன? இது வந்து நம்ம எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் இருக்கு இல்லையா, பவுலடியார் எழுதுனது, அதில் நம்ம வந்து இதற்கான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களையே தண்டிக்கிறார், ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொள்கிறாரோ அவர்களே கண்டிக்கிறார், மேலும் இவ்வாறு நாம் திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இராமல் துயரத்திற்குரியதாகவே இருக்கும். இதுதான் அந்த துயரம். நீங்கள் வந்து இவ்வுலகத்தில் துன்பப்படுறது, இயேசுவோடைய பாடுகளோடு சேர்ந்து அது இணைக்கப்படுகிறது. நீங்கள் துன்பப்படுறீங்க, இறந்து போகிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது. இயேசு அதை உங்களை சுத்திகரித்து அவருடைய பாடுகளால், அவருடைய இரத்தத்தால் உங்களை அங்கே சுத்திகரித்து உங்களை உள்ளே ஏற்றுக்கொள்கிறார். இது துன்பமானதாக இருக்கிறது. நான் அது போன வீடியோலேயே அந்த நெருப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறப்போது பேசியிருந்தேன். எப்படி நரக நெருப்புக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்துடைய இந்த நெருப்பு அப்படிங்கிற புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? நரகத்துடைய நெருப்பு அப்படிங்கிறது இறைவனின் பிரசன்னத்தில் இல்லாமல் இருந்து நமக்கு கிடைக்கிற துன்பத்துடைய அடையாளம். இந்த நெருப்பு அப்படிங்கிறது நம்மை சுத்திகரித்து, நம்மை அந்த ஒரு இரும்பு, ஒரு தங்கம் அப்படிங்கிறது வந்து எப்படி நெருப்பில் போட்டு நம்ம சுத்திகரித்து அதை வந்து அடித்து நம்ம சுத்தம் செய்து உரிய ஒரு பொருளாக மாற்றுகிறோமோ அதை போன்றது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது போல் நான் இப்போ சொன்ன ஓமை, இந்த ஒரு எடுத்துக்காட்டு, இதை பற்றியும் பல எடுத்துக்காட்டுகளும் பைபிள் வர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பார்த்து தெளிந்து தேரலாம். அண்ட் ஃபைனல் நோட்டாக, இப்போது இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவசியம். இப்போ ஒரு ப்ராட்டஸ்டன் கிட்ட, ஒரு பிரிவினை சகோதரர்கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம், ஊனியல்பு, அதாவது நீங்கள் ஜென்ம பாவத்தினால, பிறப்புநிலை பாவத்தினால நம்மளுடைய ஊனியல்பில் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கோம். இப்போது இந்த இயல்பில் தான் நம்ம இறந்ததுக்கப்புறம் இருப்போமா? அதாவது இந்த பாவ இயல்பில் நம்ம இருக்கோம். நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர்கிட்ட, இப்போ நம்ம இந்த பாவனைகள்
நிலையில் இந்த இயல்பில் இருக்கோம். அப்போ பரலோகத்துக்குள்ள நம்ம போகிறப்போ, இயேசு நம்மளை உள்ளே எடுத்துக்கொள்கிறப்போ நம்ம அதே இயல்போடு இருப்போமா? இல்லை. ஏன் இருக்க மாட்டோம்னா, அங்கே பாவ இயல்பு அப்படிங்கிறதுக்கான இடம் கிடையாது, பாவத்திற்கான இடம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே, அவங்களோட புரிதல் இது. ஓகே, இங்கே நம்ம பாவ இயல்போடு இறந்து போகிறோம், அங்கே போகிறப்போ பாவ இயல்பு இல்லாமல் இருக்கும். எப்படி? அப்போ நடுவில் எங்கே நம்ம இது மாறுச்சு? ஞானஸ்நானம் வாங்குகிறோம், ஞானஸ்நானம் வாங்கினதுக்கப்புறமும் நம்ம பாவத்தோட இதுக்குள்ளே போகிறதுக்கான எல்லா அறிகுறியும் நம்மக்கிட்ட இருக்குது. கான்குபிசன்ஸ் அப்படின்னு போல உடலுக்குரிய பாவங்கள் நம்மளை எப்போவுமே இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்துக்கான பாவம் ஞானஸ்நானம் வாங்கினாலும் இந்த இயல்போடு தான் நம்ம பரலோகத்தில் இருக்குமா? இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் இல்லை? எப்படி இல்லாமல் போனோம்? நடுவில் எங்கே போச்சு? அது எங்கே காணாமல் போச்சு அப்படின்னா இந்த சுத்திகரிப்பில் தான். கடவுள் நம்மளை சுத்திகரித்து உள்ளே ஏற்றுக்கிறாரு, சிம்பிளாக சொல்லுவாங்க. அது சுத்திகரிப்பு தான் உத்தரிக்கிற ஸ்தலம், அவ்வளோதான். ஸோ இதோட பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரெஃபரன்சஸ் எல்லாமே கீழே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த கேள்வியாக, நாம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்காக மன்றாடலாமா, நாம் ஜெபித்து கொள்ளலாமா? இதை குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.